தமிழகத்தையே உலுக்கிய அஜித்குமாருடைய கொலை வழக்குல அதிரடி திருப்பம் நடந்திருக்கு நண்பர்களே. அதாவது நகையை காணன்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் புகார் கொடுத்தார் இல்லையா, அந்த டாக்டர் மேல மோசடி வழக்கு இருந்திருக்கு நண்பர்களே. இப்போது பல திருப்பங்கள் ஏற்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாம கடுமையான ஒரு எதிர்ப்புகள் கிளம்ப ஆரம்பிச்சிருக்கு. அதாவது கடந்த 2011ஆம் ஆண்டு பாத்தீங்கன்னா 16 லட்சம் மோசடி செய்ததாக மதுரை திருமங்கலம் போலீஸ் ஸ்டேஷன்ல நிக்கிதா மேல வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. அரசு ஆசிரியர் மற்றும் விஏஓ வேலை வாங்கி தருவதாக கூறி நிக்கிதா அவர்கள் பண மோசடியில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கு. அஜித்குமார் மீது நகை திருட்டு புகார் அளித்தவர் தான் டாக்டர் நிக்கிதா. இவருடைய புகாரின் பேர்ல தான் விசாரணையின் போது அஜித்குமார் அவர்கள் அடித்துக் கொல்லப்பட்டார். அஜித்குமாரை குற்றம் சாட்டிய நிக்கிதா ஏற்கனவே பண மோசடி புகார்ல சிக்கியவர் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. நிக்கிதா அவருடைய தாய் சிவகாமி குற்ற பின்னணி கொண்டவர்கள் அப்படிங்கிறது இப்ப அம்பலமாயிருக்கு. அதனால பலரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவரே அதுவும் 16 லட்சத்தை ஏமாத்தி இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது உண்மையிலேயே அந்த கார்ல நகை இருந்துச்சா இல்லையா அப்படிங்கிறத போலீஸ் முறையாக விசாரிச்சிருக்கணும். அவங்கள விசாரிக்காம அஜித்குமாரை அடிச்சு துன்புறுத்தி கொன்னது மிகப்பெரிய ஒரு குற்றம். நம்முடைய முன்னாள் முதல்வர் அதிமுகவுடைய பொதுச் செயலாளரான திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் கடுமையான கண்டனங்களையும் அதே போல இறந்த அஜித்குமார் அவர்களுடைய குடும்பங்களுக்கு தன்னுடைய ஆறுதலையும் தெரிவிச்சுட்டு வர்றாரு. அவர் இறந்த அன்னைக்கே திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேரில் போய், அதாவது சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்துக்கு போய் அங்கே போய் ஆறுதல் சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அம்மா கிட்ட போன்ல பேசி இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவருடைய தம்பி கிட்டையும் பேசி ஆறுதல் சொல்லி இருக்கிறாரு. சில மனித மிருகங்கள் தாக்கியதுனால அஜித்குமார் இறந்துட்டாரு. நீங்க தைரியமா இருங்க, உங்களுக்கு நீதி கிடைக்கும் வரைக்கும் அதிமுக உங்களுக்கு துணை நிற்கும். இது ஒரு மீள முடியாத துயரம். தாய் தனது மகனை இழப்பது கொடுமையான விஷயம். இது யாராலையும் மன்னிக்க முடியாது. பெற்ற தாய்க்கு தான் அந்த வழி தெரியும். எவ்வளவு ஆறுதல் சொன்னாலும் ஈடாகாது. நீதிமன்றத்திலையும் அதிமுக சார்பில் வழக்கு தொடர்ந்து இருக்கிறோம். மனம் தளராமல் இருங்கள், கண்டிப்பாக நீதி கிடைக்கும். நாங்கள் இருக்கிறோம். எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை நான் தெரிவிச்சுக்கிறேன். நீதி கிடைக்கும் வரைக்கும் நாங்கள் ஓய மாட்டோம் அப்படின்னு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. அவர் மேலும் பேசிய வீடியோக்களை நாம நம்முடைய வீடியோல பதிவிடுறோம் நண்பர்களே, நீங்க தவறாம கேளுங்க. துரதிருஷ்டவசமா சில மனித மிருகங்கள் கடுமையா தாக்குறதுனால உங்களுடைய மகன் அஜித்குமார் அவர்கள் மரணம் அடைஞ்சிட்டாங்க. தைரியமா இருங்கம்மா. உங்களுக்கு நீதி கிடைக்கின்ற வரை அதிமுக உங்களுக்கு துணை நிற்கும். நாங்களும் உங்களுக்கு துணை நிற்போம். இது மீள முடியாத துயரம். ஒரு தாய் தன்னுடைய மகனை இழக்கிறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய கொடுமையான விஷயம். இது யாராலையும் மன்னிக்க முடியாதது. இதை பெற்ற தாய்க்கு தான் அந்த வழி தெரியும். அதனால நீங்க மனம் தளராம எவ்வளவு ஆறுதல் சொன்னாலும் அது ஈடாகாது. இருந்தாலும் நீங்க இருக்கிற குடும்பத்தில் இருக்கிறவங்க மன நிம்மதி இருக்கு. நீங்களும் நிம்மதியா இருந்தால் தான் அவர்களும் இருப்பாங்க. அதனால நாங்கள் உங்களுக்கு முழு துணையா இருக்கிறோமா. இதை நீதிமன்றத்திலேயும் அதிமுக சார்பா வழக்கு தொடர்ந்திருக்கோம். நீதிமன்றத்தின் மூலமாக நீதி நிலைநாட்டப்படும். உங்களுக்கு நியாயம் கிடைக்குமா. நன்றி, வணக்கம்.